திருவிழா என்பதை திருப்பி போட்டோம் என்று சொன்னால் விழாதிரு என்று வரும். நாம் வாழ்க்கையிலே விழாதிருக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற திருவிழாக்கள் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த சந்ததியினருக்கு நம்முடைய வழிபாட்டு முறையை கற்றுக் கொடுப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. காரணம், சமுதாயத்திலே இன்றைக்கு நிலை குலைந்த ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் சொல்வதை பிள்ளைகள் கேட்பதில்லை. பொறுப்பு இல்லாத ஒரு நிலை இன்று வந்து கொண்டிருக்கிறது. ஆக பொறுப்பு என்பது இந்த சமூகத்திற்கு, சமூகத்தில் உள்ள அடுத்த தலைமுறைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற திருவிழாக்கள் அவசியம். வழிபாடு, வழி வழியாக நம்முடைய முன்னோர்கள் நடத்தி வந்த இந்த வழிபாடு என்பது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. இவை கற்றுக் கொடுப்பது என்பதோடு கற்றுக்கொள்வது என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. மனிதனுக்கு முக்கியமான 2 விஷயங்கள், ஒன்று உணவு, இன்னொன்று உறக்கம். இந்த 2ஐயும் விட்டுவிட்டு சிவனை நினைத்து இருக்கக்கூடியது இந்த மகா சிவராத்திரி. இப்பொழுது தமிழகம் முழுவதும் உள்ள சிவ ஆலயங்களிலே சிவராத்திரி விழா நடைபெறுவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இது லிங்கோத்சவ காலம் என்று சொல்கின்றோம். இந்த லிங்கோத்சவ காலத்திலே அபிஷேக ஆராதனைகள் நடந்து கொண்டிருப்பதை நாம் காண்பது என்பது மிகப்பெரிய பலனை நமக்கு அளிக்கக்கூடியது. ஆகவே இந்த பலனை நம்முடைய தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். நம்முடைய வீட்டில் உள்ள பெரியவர்களிலிருந்து குழந்தைகள் வரை இந்த நிகழ்வுகளை காணும் பொழுது நாம் உணவை விடுத்து, உறக்கத்தை விடுத்து, சிவனையே நினைத்து சிந்தித்து இருக்கக்கூடிய இந்த இரவு நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியது. இந்த மகா சிவராத்திரி என்பது மாசி மாதம் தேய்பிறை 14ஆம் நாள் சதுர்த்தசி என்று சொல்லக்கூடிய இந்த மாசி மாதத்தினுடைய கிருஷ்ணபட்சம் என்று சொல்லக்கூடிய தேய்பிரையின் 14ஆம் நாளாகிய சதுர்த்தசியில் வருகின்றது. இது மாலை 6 மணியிலிருந்து காலை 6 மணிக்கு வரை ஒரு 12 மணி நேரம் மகா சிவராத்திரி. இது 4 ஜாம பூஜைகளாக நடத்தப்படுகின்றது. ஒரு ஜாமம் என்பது 3 மணி நேரம். அதாவது ஒரு முகூர்த்தம் என்றால் 1.5 மணி நேரம் என்பது நமக்கெல்லாம் தெரியும். திருமண வைபவங்களெல்லாம் முகூர்த்த நேரம் என்றால் 1.5 மணி நேரம் இருக்கும். 2 முகூர்த்தங்கள் சேர்ந்தது ஒரு ஜாமம் என்று சொல்கின்றோம். 2 முகூர்த்தங்கள் சேர்ந்தது என்றால் 3 மணி நேரம் ஒரு ஜாமம். ஆக இந்த மகா சிவராத்திரி மாலை 6 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் 4 ஜாமங்கள் இருக்கிறது. இதிலே முதல் ஜாமம் மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை. 2வது ஜாமத்திலே இப்பொழுது இருக்கின்றோம். 2வது ஜாமம் என்பது 9 மணியிலிருந்து 12 மணி வரை. இந்த காலகட்டம் என்பது, இந்த 12 மணி இதை ஒட்டி வரக்கூடிய இந்த காலகட்டம் என்பது 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமத்திற்கும் இடைப்பட்ட காலம் என்பது லிங்கோத்சவ காலம். இந்த லிங்கோத்சவ காலத்திலே சிவபெருமான் லிங்க வடிவம் எடுத்த காலகட்டம். இந்த மகா சிவராத்திரி என்று மற்ற நேரங்களை விட இந்த லிங்கோத்சவ காலம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. இப்பொழுது நாம் தந்தி தொலைக்காட்சியின் வழியாக தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தினுடைய மகா சிவலிங்கத்தை தரிசித்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது பாலாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த 2வது ஜாம பூஜையிலே பாலாபிஷேகம் நடத்தப்படும். முதல் ஜாம பூஜையிலே பஞ்சகவியத்திலே சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வார்கள். இந்த 2ஆம் ஜாம பூஜையிலே இப்பொழுது பாலாபிஷேகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தஞ்சை பெரிய கோவில் சென்றிருந்தாலும் கூட நாம் காண முடியாத ஒரு கண்கொள்ளா காட்சி நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய இல்லத்திற்கும் தந்தி தொலைக்காட்சி எடுத்துக்கொண்டு வருகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.